என்ன செய்தார்? சிலுவையில நம்மை அடிமைப்படுத்தி இருந்த பாவத்தை அவர் ஜெயித்து நம்மை விடுதலையாக்கினார். இனி பாவம் நம்மை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க சிலுவை மரணம். நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாம இயேசு தரித்திரரானார் நம்மை ஐஸ்வர்யவானாக்குவதற்கு, நம்ம பணக்காரனாக்குவதற்கு இல்ல. பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மை இயேசு விடுதலையாக்குவதற்கு அவர் சிலுவையில் பாவமானார், பாவத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இப்போ இயேசு பாவத்தை நம்ம விடுதலையாக்கிட்டாரு. அப்போ பாவம் நம்மளை என்ன செய்ய முடியாது, நெருங்க. உண்மையா இல்லைங்களா? உங்களோட கேள்வி கேட்கிறேன். பாவத்தை வந்து விடுதலையாக்கிட்டாருன்னா பாவம் நெருங்க முடியாதுன்னா ரட்சிக்கப்பட்ட அநேகர் இப்பொழுதும் ஏன் துணிகரமா பாவம் செய்யறாங்க? ஞானஸ்நானம் எடுத்த அநேகர் ஏன் சாட்சிக்கடாய் வாழ்றாங்க? ஞானஸ்நானம் எடுத்த அநேகர் ஏன் சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க தானே, அபிஷேகம் பெற்றாங்க தானே, விடுதலையாக்கப்பட்டாங்க தானே, ஏன் இன்னும் பாவத்தில் இருக்கிறார்கள்? இதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா எப்படி பாவத்தை திரும்ப ஜெயிக்க முடியுங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும் தான் விரும்புறேன். யார் சொல்றது? யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, நான் பரிசுத்தமா வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனா பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் என் மாம்சத்தில் இல்லை. இந்த மாம்சம் எதை குறிக்குது? நமக்குள்ள இருக்கிற பாவம் செய்ய தூண்டுகிற அந்த தன்மை, அதான் மாமிசம். பவுல் சொல்றாரு, நான் என்னத்தான் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் எடுத்தாலும், நான் விடுதலை பெற்றாலும் இன்னும் அந்த மாம்சத்தன்மை உள்ளத்தான் இருக்கு. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் பெற்றாலும் பாவத்தின் அடிமையத்திலிருந்து விடுதலை ஆனாலும் நமக்குள் மாம்சத்தன்மை உண்டு. என்ன தன்மை உண்டு? யாராயிலும் கொஞ்சம் தூண்டுனா உடனே கோபப்படுறதுக்கு, ஏதாவது ஒரு அருவருப்பான கண்ணுக்கு முன்னாடி வந்தா இடறி போவதற்கு நமக்குள்ள மாமிசம் வழியை பார்க்கிறது. இப்ப பவுல் சொல்றாரு, நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் என்ன செய்ய முடியல. இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்குங்க. இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரிசுத்தமா வாழணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தடுமாறிக்கிட்டே இருக்கிற போராட்டமும் உண்டு. பவுல் சொல்ற, என் மனசுல ஒரு பெரிய ஆசை, இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், நான் ரொம்ப ஆசைப்படுறேன், வசனத்தை வாழணும்னு விரும்புறேன், இந்த சுவாபத்துக்கு மன திருடணும்னு விரும்புறேன், இந்த பாவத்தை விட்டுறணும்னு விரும்புறேன், இந்த காரியம் துணிகரமா செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். ஆனா எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் எனக்கு போதிக்கிறது. அந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, வசனத்தை கீழ்ப்படிய விடாம என்னை தடை பண்ணுகிறது, என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது. இந்த பிரச்சனை தான் எல்லாருக்குள்ள இருக்கிற மாமிசத்தின் போராட்டம். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் உண்டு, பவுலுக்குள்ள உண்டு. இப்ப பிசாசு என்ன பண்றான்னா, ரட்சிக்கப்படுக்கு முன்பு நீங்க அவனுக்கு அடிமையா இருந்தீங்க, ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கின உடனே உங்களை திரும்ப தான் கைக்குள்ள கொண்டு வர போராடுறான். ஆனா என்னன்னா, அவனுக்கு நம்ம மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாததுனால இப்ப என்ன பண்றான்னா, எங்கேயாகிலும் நாமே வந்து வலையில விழுவோமா அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஆகவேதான் பேதுரு சொல்வாரு, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. எதுல வகை தேடுறான் தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்குள்ள மாம்சத்தன்மை, சத்தியம் கேட்டுட்டு கீழ்ப்படியும் நினைக்கும் போது உள்ள இருந்து அந்த மாமிசம் இச்சையை தூண்டும், கோபத்தை தூண்டும், கசப்பை கொண்டு வரும், பண ஆசையை தூண்டும், தீமை செய்ய தூண்டும், அடுத்தவளை பழிவாங்க தூண்டும். இந்த தூண்டுதலும் வசனமும் போராடுது. இப்பதான் பவுல் சொல்றாரு, எபேசியர் 4:27 பிசாசுக்கு, இந்த பிசாசு என்ன பண்றான்னா, நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை தூண்டி 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 நாம் அதுக்கு இடம் கொடுப்போமான்னு எதிர்பார்க்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவனுக்கு நாம் அடிமை இல்ல. பிசாசு நம்மளை தொட முடியாது, நீ விட்டு வந்த பாவம் உன்னை தொட முடியாது. எது வரைக்கும் தெரியுங்களா? நீங்க இடம் கொடுக்கிற வர. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு நம்மை திரும்ப அடிமைப்படுத்துவான். இன்னைக்கு நிறைய பேர் சபையில எவ்வளோ சத்தியம் கேட்டோம், ஏன் சில பாவத்தை விட முடியாம நம்ம செய்யறோம் அப்படின்னா, விடுதலையான நாம் பிசாசுக்கு நம்மை விட்டு கொடுத்தோம். பிசாசு நம்ம சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறானா நம்மை கரைப்படுத்துவதற்கு. நீ வேலை செய்யற இடத்துல
குட்டி போட்ட நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான். எங்க நீ சிந்தையில தடுமாறுவ, எங்க பேச்சுல தடுமாறுவ, எங்க சுவாபத்தை தடுமாறுவ. நீ சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வழியிலேயே உன் பின்னாடி வருவான். எங்கேயாவது நீ இடம் கொடுப்பியா, உனக்குள்ள புகுந்து உன்னை திரும்ப அடிமைப்படுத்தலான்னு. இயேசுட்டே போராடினானா இல்லையா? இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஃபாஸ்டிங் ஜெபிக்கும் போது பிசாசு வந்தான், சோதனைக்காரன். 3 விதமா சோதிச்சான். அதுல ஒரு விதத்துல மத்தேயு 4 அதிகாரம் 8-9 அவரை நேரம் மேல கூட்டிட்டு போய் மலை கூட்டிட்டு போயிட்டு எதை காட்டினானா? உலகத்தினுடைய எல்லாத்தையும். எதை காட்டுறானா? உலகத்தை காண்பிக்கிறான். அவங்க பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க பாரு எப்படி வாழ்றாங்க, கல்ச்சர் பாத்தியா, அவன் மாடர்ன் கல்ச்சரை பாத்தியா, எவ்வளவு ஜாலியா இருக்கிறான். நீ என்ன இப்படி ஃபாஸ்டிங்கு, ஜபம், உடலை வருத்திக்கிட்டு ஊழியம், ஆராதனை, ஜபம், ரட்சிப்பு இப்படியே போய்கிட்டு இருக்கிறியே. இயேசுவையே என்ன பண்ணாவன்? கவிழ்க்க போராடினான். ஏன்னா அவர் மாம்சத்தில் வந்ததுனால அவரையும் வீழ்த்த முடியுமான்னு ட்ரை பண்ணான். ஆனா இயேசுட்ட அந்த பாட்சா என்ன செய்யல? ஏவாள்கிட்ட தான் பண்ணான். ஏவாள்கிட்ட பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல நீங்க இந்த 3 அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவளுக்கு நிறைய விஷயங்களை பேசிட்டே இருப்பான். 3 அதிகாரம் 6 வசனம் சொல்லுது, ஏவாள் அந்த பழத்தை பார்ப்பான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு நினைச்சாலாம், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமா இருக்குன்னு மனசுல அவளே கற்பனை. இதான் மனதில் இருக்கிற பாவ பிரமாணம். அந்த இச்சையை காண்பிச்சு, அருவருப்பை காண்பிச்சு ஏவாளை கவிழ்த்தினது போல இயேசுவையும் கவிழ்க்க பார்த்தான். இயேசு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. இன்னைக்கு சபையாகிய உங்களை என்னையும் அப்படித்தான் கவிழ்க்க போராடுகிறான். ஒரு காலத்துல இது பாவம், நான் செய்ய மாட்டேன்னு வெளியே வந்திருப்பீங்க. ஆனா பிசாசு என்ன பண்ண வந்துறீங்களா? இன்னைக்கு நீ செய்யலையா, நாளைக்கு நான் விட மாட்டேன், நாளைக்கு செய்யலையா அடுத்த நாள் விட மாட்டேன். என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்தை காண்பித்து, ஃப்ரெண்ட்ஸை காண்பிச்சு, சொந்த பந்தங்களை காண்பிச்சு, உன்னை சுற்றிக்கிற மனிதர்களை காண்பித்து, உலகத்தின் கல்ச்சரை காண்பித்து, உலகத்தினுடைய வாழ்க்கையினால் வருகிற அற்ப சந்தோஷங்களை காண்பிச்சு, இதெல்லாம் எவ்வளவு இன்பமா இருக்குது. உன்னை கவிழ்ப்பதற்கு ஏதோ ஒரு விதத்துல சத்துரு போராடுகிறான். அல்லேலூயா.